சிந்தனை. பற்றுன்னு என்ன, எந்த வஸ்து வந்து நமக்கு லோக விஷயம், எனி உலக விஷயம் வந்து நம்ம மனசில் மறுபடியும் மறுபடியும் அது சிந்தனை வருதோ, அது ஆச ரூபத்தில் வருதோ துவேஷ ரூபத்தில் வருதோ, இப்படி வந்தால் கூட அது வஸ்துவாக இருக்கா, அது ஒரு மனிதனாக இருக்கா, எதாவது ஆகட்டும், ஆளாக இருக்கட்டும், அது வந்து அந்த மனசனை வந்து கலுஷிதம் பண்ணும். அது வந்து அவனுடைய சாதன அனுஷ்டானத்திலிருந்து இழுக்கும், வெளியே கொண்டு போகும், பகிர்முகம் பண்ணும். அப்படி ஆயிடுத்து இவருக்கு. இப்போ வயசு ஆகி கொஞ்சம் அவருக்கு உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டார். ஆனால் மானு பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணுறாரு. அப்படி இருக்கிற அந்த பரதனுக்கு வந்து இப்போ சரீரம் விடுற சமயத்தில் கூட அந்த மானனே நினச்சிக்கிட்டு சரீரத்தினை விட்டுட்டார். விட்டினதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் மானா பிறந்தார். இது சும்மா கதை இல்லை, காக் அண்ட் புல் ஸ்டோரி இல்லை, இது சத்தியம். நம்ம கூட